இளையவர்களின் தவறுகள் கருணையோடு திருத்தப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு பகுதி. சின்ன பிள்ளைகள் பிழை விடுவாங்க, திருத்துறவங்க பெரியவங்க என்ன செய்யணும்னா பாஞ்சு அடிச்சுட்டு அதில் உளுந்துருட்டிக்க கூடாது, கருணையோட திருத்தணும். சிலர் பாட்டிக்கு அனுபவம் பேசுறதுதான் வேலை. எதை சொன்னாலும் பாரு ஏண்ட அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்றது. நீ போய் அறிவு கட்டத்திலவா அனுபவப்பட்டதுக்காக அவ என்ன செய்யலைடா, எதையாவது சரி ஏண்ட அனுபவத்துல நான் சொல்றேன், கவனமா இரு. 40 கல்யாணத்தை முடியும், சரியா? உனக்கு அமைஞ்ச சோதனையை புள்ளையில திணிக்கிறது. கல்யாணம் அப்படின்னு சப்ஜெக்ட், அது ஏதாவது தொழில் ஒன்று செய்ய போனா இந்த பிசினஸ் நான் 10 முறை செஞ்சு அடி வாங்கிக்கிறேன். உனக்கு தெரியாததுக்காக வேண்டி என்ன செய்ய, அல்லாவுடைய விதி நீ அப்படி நடக்கணும். நான் 11ஆம் முறை ட்ரை பண்றேன், விட மாட்டாங்க. இப்படி அந்த அனுபவத்தை சொல்லிட புள்ளையோட தவறுகளை திருத்தக்குள்ள சாதாரணமாக அழகான முறையில் இப்படி திருத்தணும். இது இந்த 2 பேரும் நல்ல முறையில் அந்த இது வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நிர்பந்தமான முடிவுகளின் காயங்கள் ஆற காலம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தை சில நிர்பந்தமான முடிவுகள் எடுத்தே ஆகணும். ரத்த உறவுல இந்த கூட்டு குடும்பத்தில் சில நிர்பந்தமான முடிவுகள் வரும். இல்லை போறது இல்லை, இல்லை வாரது இல்லை, இல்லை அதை கொடுக்கறது இல்லை, இதை செய்யறது இல்லை, இங்கதான் எடுக்கிறது, இங்கதான் வாரது. அது ஒரு 10 பேருக்கு என்ன செஞ்சிடும், காயத்தை ஏற்படுத்திடும். பிள்ளைகளுக்கு காயத்தை ஏற்படுத்திடும். அவன் ஒருத்தன் ஒரு மூலையில குந்திரிப்பான், இன்னொருத்த ஏசிக்கின்றிருப்பான், அதறிப்பான். ஒரு நல்ல தலைமை என்ன சொல்லணும்னா அப்படிதான், ஊசி போட்டா வலிக்கு அது கத்தத்தான் செய்வான். ஏன்டா கத்துறேன்னு எந்த டாக்டரா கேட்கிறாளா, ஏன்னா கத்துறாய் உனக்கு ஒன்றான அளவுக்கு தானே ஊசி போட்டிக்கிறேன், சும்மா கத்திட்டீங்களே அப்படின்னா அது டாக்டர் பீல, நீ போட்டது அவனோட தேவைக்கு, கத்த விடு, அது வலி. அதே மாதிரி சில முடிவுகள் குடும்பத்தில் எடுத்தோடனே கொஞ்சம் அப்படி வலிக்கும். 4 பேர் பகிச்சிட்டு போவோம், அது போவோம். இந்த டைம்ல பேசக்கூடாது. அவன் வழியில கத்துறான். அவன் வழியில கத்துற டைம்ல அமைதி விடுங்க, அவன் கத்த விடும். அவனுடைய வழி, அவனை ஆள விடுங்க, அவனை அழ விடுங்க, அவனை பேச விடுங்க, அப்படின்னு நின்றுடும். இது அந்த அந்த உறவு சரியாம பார்த்துக்கணும். மரணம் வரை மன்னிக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதுக்கு மேல பொறுக்கேலாது அப்படின்றான். மன்னிச்சே வைக்க மாட்டான். விளங்கிட்டா? 4 விஷயம் தான் மன்னிச்சுப்பா, இதுக்கு மேல பொறுக்கேலாண்டுவா. பொறுமைக்கு ஒரு எல்லை ஒண்ணு, பொறுமைக்கு தான் எல்லையே இல்லை, சரியா? பொறுத்து பார்த்துட்டேன், பொறுத்தே வைக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவான். அது என்ன காரணம்னா அவன் கோபத்துக்கே அவன் பொறுமை நினைப்பான். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தான் எந்திரிப்பான், இதுக்கு மேல பொறுக்கேலாண்டு. அவன் 5 வருஷத்தை பொறுமை வைக்கிறான், அவனு பொறுமை வைக்க, இவன் பொறுமை வைக்கிறான். அப்படி எதுவுமே இல்லை. மரணம் வரை குடும்பத்துல சிலர் நினைக்கிறாங்கன்னா, அதாவது மன்னிச்சுட்டே இருக்கிறவனுக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு. கோவப்பட உரிமை கேட்டு, எனக்கு கோவப்பட உரிமை 5 வருஷம் மன்னிச்சுக்கிறேன், என் குடும்பம் நான் கோவப்பட்டா ஒன்றும் சொல்லாது நினைப்பான். 10 வருஷம் கொடுத்துக்கிறேன், அதனால ஒரு வார்த்தை விட்டா ஒன்றும் சொல்லான்னு நினைக்கிறேன். நீ வார்த்தை விட்டா உன்னோட 10 வருஷம் க்ளோஸ். 10 வருஷம் நீ கொடுத்திருந்தாலும் நீ ஒரு நாள் ஏதாவது வாய் விட்டீங்கன்னா அது க்ளோஸ். அப்போ அவனுகள் ஏசி இருக்கிறான், அவனுகள் சண்டை எப்படி அவனுகளை மன்னிக்கிறான். நீ மன்னிக்க படைக்கப்பட்டவன்ன்றது அவங்க நினைக்கிறான், சரியா? நீ கோவப்படக்கூடாது. அவன்லாம் அப்படித்தான் இருப்பான்னு அவனுக்கு விதியை எழுதிட்டான். மன்னிக்கிறவன் பாராட்டு கிடைச்சதாரு உனக்கு தான். சர்டிபிகேட் இருக்கிற டைம்ல மாறப்படாது, சரியா? மன்னிக்கின்றவன், விட்டு கொடுப்பவன், சேர்ந்து நடப்பவன் என்று சர்டிபிகேட் உனக்கு தான் இருக்கு, அவனுக்கு இல்லை. அவன் கோவக்காரன், பொறுமையற்றவன், சேர்ந்து நடக்க மாட்டான். நீ சர்டிபிகேட் எடுத்து பக்கத்துல மாத்தி எழுதக்கூடாது. அதனால மன்னிக்கிற தன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க மனசை விளங்கி வச்சுக்கணும். மவுத்து வரைக்கும் உனக்கு மன்னிப்பு தான் விதி. நீ மன்னிச்சுட்டே தான் மரணிக்கணுமே தவிர ஒரு நாள் கோவப்பட உரிமைக்குன்னு நினைக்கவே வேணாம். நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் 10 வருஷம் இப்படி இருக்கிறதால நான் இன்றைக்கு ஒரு வார்த்தை பேசினா ஒன்று நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே, அது 100% இல்லை. அல்லாஹ் அவனை மன்னிக்கத்தான் படைச்சிக்கிறான். நீ மன்னிச்சுட்டே அவன் கோபப்படுறதை வச்சு நீ முன்மாதிரி எடுத்துறாத. இது மிக முக்கியமான விதி. 5 என்னன்னு சொன்னால், மனம் கோணாமல் மகிழ்ச்சியோடு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குற நிறைய குடும்பத்தை நடக்குது. சரி விட்டு தொலைங்க அப்படின்றது, விளங்கிட்டா? எடுத்து போகட்டும், அது என்ன பேசி அது வேலையே இல்லை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அது வேற, சரியா? இப்படி எதையா உண்ட சொல்லி விட்டு தொலைஞ்சு போகட்டும், அப்படி போகட்டும். பக்கத்தில் உள்ளவன் இவர் நினைக்கிற ரத்த உறவை சேர்ந்து நடக்கிறாரு, பக்கத்தில் உள்ள படிப்பினை பெறான். எது வேண்டா வேறுபோட தான் விட்டு கொடுக்குறாரு. எனவே நான் விட்டு கொடுக்க கூடாது. மகன் முடிவு எடுக்கிறான், மகள் முடிவு எடுக்கிறார். ஏன்னா பாப்பா மகன்கிட்ட காட்டிக்குவார், மகள்கிட்ட காட்டிக்குவார், வைஃப்ட காட்டிக்கொள்வார். அப்போ வைஃப் அங்க போய் சொல்லுவாடா, அவருக்கும் இது அவ்வளவு விருப்பமெல்லாம் இல்லை, வேண்டா வெறுப்போட தான் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறான்னு இவர கேரக்டர் அங்க சொல்லிடுறாரு. அவன் நினைப்பான், அடே சேர்ந்து நடக்கணும், இவ்வளவு நான் நல்லா நினைச்சிட்டு இந்த பார்த்தா இவன் நிர்பந்தத்துல தான் ஆகிக்கிறான். அப்படியே குடும்பம் செஞ்சிடும். எனவே விட்டு கொடுக்குறேன்னு முடிவெடுத்தா மனம் செஞ்சிருக்கேன். விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தன்மைக்கு நம்ம வரணும். அடுத்ததாக, உறவுகளின் குறைகளை உறவுகளுக்குள் தவிர பேசக்கூடாது. உறவுகள்கிட்ட குறை இருக்கும், பேசத்தான் செய்வோம், ஆனா அது உறவுகளுக்குள்ளோட முடிச்சிடணும். உறவுகள்கிட்ட குறைய பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுறது. இன்னும் உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா அடிச்சிட்டு
இது வளமையான பிரச்சனை தான், சொல்லி வேலை இல்லைன்னு அவன்கிட்ட சொல்றது. அவன் அப்படியா சுப்ஹானல்லாஹ் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஜனாசா எழுதி அப்ப ஏத்துறது. அதோட என்ன செய்யும்டா, அவன் அடுத்தவனை சந்திப்பான். என்ன பிரச்சனையாட அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, அவன் நல்ல மனுஷனா இதை ஒன்றும் இல்லை, என்ன வரைக்கிறீங்க, எல்லாம் செய்தி நமக்கு வரத்தான் செய்யும் விளங்கிட்டா, ஊர் செய்தி எனக்கு வராம இருக்குமான்ட்டு அவன் அப்படியே ஒரு மண்ணெண்ணெய் ஊத்தி விடுறது. வீட்டுக்கு வந்தா என்ன மச்சான் நீங்க இப்படி பேசுங்க, யார் சொன்னது, அவன் சொன்ன வல்லா இல்லை ஆத்து இது பிரச்சனை நடந்து அதோட அப்படி போயிடுறது. இது இதெல்லாம் நடக்குது, உன்னோட பிரச்சனை உன்னோட பேசி வெளியே அவன் தீர்க்க வரதுக்கு ரெடி இல்லை. எனவே உறவுகளுடைய குறைகளை உறவுக்குள்ள தவிர என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. 7வது சப்ஜெக்ட், பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், குறைகள் இல்லாத உறவுகள் இல்லை என்பதை மனதில் எழுத வேண்டும். இது நிறைய பேர் குறை இல்லாத உறவை தேர்வு, குறைகள் இல்லாத உறவுகள் இல்லவே இல்லை. ஒத்த வெளிப்படுத்துவான், ஒத்த புதைப்பான், சரியா, விகிதாசாரத்துல வித்தியாசம் வைக்கலாம். ஆனா குறைகள் இல்லாத உறவுகள் இல்லவே இல்லை, மனசுல எழுதி கொடுக்கணும். பிள்ளைகள் குறை அப்படி ஒன்றிக்கு அப்படித்தான், ஒன்னொன்று ஒன்றிக்கு அவன் ஒன்றிக்கு ஒன்னொன்று ரெண்டுக்கு அவன் சொன்ன மாதிரி இதுக்கு ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ, சரியா, அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுக்கணும், மனசளவுல பதிய வைக்கணும். 8வது, கட்டாய சந்திப்புகள் எப்போதும் இருக்க வேண்டும். செலவு வேண்டாம், என்ன இன்றைக்கு வந்தீங்க பெருநாள் டைம் இல்லையன்றது, அதாவது பெருநாள் டைம்ல மட்டும்தான் வார மாதிரி வச்சுக்கிறாங்க, சரியா, ஃபங்க்ஷன்ல இன்றைக்கு வந்தீங்க என்ன வித்தியாசமா இருக்கான், வரக்குள்ளே அவன மனசு நொந்துரும், சரியா, வந்தீங்க அப்படி என்று. அவங்க பெருநாள் டைம்ல மட்டும்தான் சந்திக்கிறது, கல்யாண டைம்ல மட்டும்தான் சந்திக்கிறது, வெளிநாட்டுல இவர் மட்டும்தான் சந்திக்கிறது, கட்டாய சந்திப்பு இல்லை. மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமா சந்திப்பு ஏற்படுத்துங்க. சிரமமா இருக்கும், போறது சிரமமா இருக்கும், இந்த பிள்ளைகள்லாம் சந்திச்சு பெரிய சண்டையா வருமே யோசனையா தான் இருக்கும், பிடிக்கிட்ட சண்டை கட்டாயமா அதை ஏற்படுத்திக்கிட்டே வாங்க. நேரடி பலன் இல்லாட்டியும் புறவு அதுல பெரிய ஒரு பலனை நீங்க என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க. இது கட்டாயம் என நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது இதுல வழிகாட்டல்கள்ல இன்னும் ஒரு 8 விஷயம் இருக்கு. அது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த இரத்த சகோதர உறவுகளின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை நிலைக்கணும். இந்த இரத்த உறவை நீங்க வளர்த்து எடுக்கணும்டா, இப்ப இரத்த சகோதரிக்கிறாங்க, இவங்களுக்கு பிள்ளைகள் உருவாகும். ஒருத்தருக்கு 2 பேர் வச்சா 10 பேருன்னா ஒரு 20 பேர் ஆயிரும், அல்லது பேரை பத்தி இப்படி வந்துரு. இவங்களுக்கு இடையில ஒற்றுமை எப்படி நிர்வகிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 90% சண்டை மூட்டி விடுறது, சரியா, கட்டாய சந்திப்பெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறது. அம்மா எனக்கு இவன் இப்படி செஞ்சான், அவன் அப்படியா, அப்பா அவதே அப்படித்தான், இதுக்கு தான் நான் போறது இல்லைன்னு வைஃப் அங்கே கத்துறது, அல்லது ஹஸ்பண்ட் அப்படிங்கிற, சரி ரைட்டு செட்டார். அடுத்த வீக்ல சந்திக்கு நிர்பந்தமா எழுதிப்பாங்க, வரலையாண்டு இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை ஆகிக்கிறார் அதான் வரல அப்படின்றது, எனக்கு கெஸ்டிக் ஆகிக்கின்றது, சரியா, அல்லது அவனுக்கு வயிற்று வலி ஆகிக்கின்றது, எதையாவது ஒரு நோயை சொல்லி அந்த இதை கட் பண்ணிடுறது. என்னத்துக்கு உண்மையாக கெஸ்டிக்ல கட் பண்ணதெல்லாம் இதுல வரல, சரியா, நான் இது ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன். உண்மையான ரீசனை விட்டுட்டு என்னடா நம்மளே சொல்லிட்டான்னு நினைச்சிடப்பட, எதையாவது ஒரு ரீசனை சொல்லி வராமிக்கிற பார்த்தா புள்ள சண்டே ஆയിരിக்கும், ஏதாவது ஒரு சண்டே ஒன்று அங்கே இருந்திருக்கும். நேரடியா சந்திப்புல ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, என்ன கடனுக்கு மேல கடன் இருந்தாலும் உடுப்பு வாங்கி போடுறீங்களேன்னு ஒரு சகோதரி கேட்டுருவா. அதோட அந்த மைண்ட் என்ன செஞ்சிருவா, இவளுக்கு எப்பயும் நம்மளோட ட்ரெஸ்ல தான் கண்ணாய்க்கு அது முடிச்சுது. இப்படி இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை குறிப்பா பிள்ளைகளுக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சிறிய அன்பளிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு, சரியா, அந்த போன் அந்த அவங்களோட இணைகிற மாதிரி வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. சின்ன சாக்லேட், ஸ்வீட்ஸ், டொஃபி உண்ட கையில என்ன இருக்குதோ அதை அந்த பிள்ளைகளுக்கு இந்த டைம்ல ஒண்ணு வச்சு அப்படியே பகிர்ந்து அளிச்சிரு. நாளைக்கு அது பகிர்ந்தளிக்கிற பேர்ல வேணும், சும்மா பகிர்ந்தளிக்க கூடாது. ரசூலோட வரலாறு கேட்போம், உட்கார வச்சு தந்தையின் பேர் என்ன, அதுல ஒரு புள்ள பதிச்சோடு இன்னொரு புள்ள படிக்கிற லெவலுக்கு வா, என்ன இது அடுத்த முறை சாக்லேட் இல்லைன்றது, இது பகமை விளையிட்டா, இது பகமை உண்டாக்குற வேலை. சேர்ந்து நடங்க, அன்பளிப்பு நடங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க அன்பளிப்பு கொடுக்க போறீங்க, பாரு உனக்கு பெரிய கிஃப்ட் வச்சுக்கிறேன், ரசூலோட பரம்பரை சொல்லு அப்படின்னு சொல்றோம் என்றைக்காவது, சரியா, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்ற கிஃப்ட் நீ வச்சுக்க, நான் போயிட்டு வரேன், அவன் பேத்துருவான். இது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அன்பளிப்பு புள்ளலுக்கு கொடுக்க போனே பாடமும் பயிற்சியும் கொடுக்குறது. அன்பளிப்பு கூட சந்தோஷமா கொடுங்க, சந்தோஷமா செய்ய, போட்டி வைக்கிற பேர்ல பிரிக்காதீங்க. அந்த புள்ள படிச்சவன் இந்த புள்ள படிக்காதவன் லிஸ்ட்டை காட்டாதீங்க. அதெல்லாம் செலவு திடீர்னு கூப்பிட்டு குர்ஆன் ஓதுன்றது, அவன் குள்ள பின்னா ஆஸ்குரம் நீ பண்ணணும், அதே அவனை மாதிரி ஹிஃபுல் பண்ணணும். மட்டம் தட்டிட்டாச்சு, முன்னேற்றல மட்டம் தட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா என்ன பாடமில்லைன்னு, அதோட அந்த பிள்ளைகளுக்கு இடையில என்னது தரம் தாழ்த்துற ஒரு சப்ஜெக்ட் வரும். இதெல்லாம் முன்னேற்றம் இல்ல பின்னேற்றம், அதுக்கான ஏற்பாடு. சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கறது பின்னால எதுவும் இருக்கப்படாது, ரத்த உறவுகளை சேர்ற தவிர. ரத்த உறவுகளை ஏன் சேரன் பண்ணதில்ல, சேர்றதே நன்மை தான். ஏன் சேரன் பண்ணல, சேர்றது நன்மை. அப்படி அடிப்பட்டு சின்ன சின்ன அன்பளிப்புகளை கொடுங்க. சிறிய சண்டைகளை துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து சேர்ந்து வாழ பழக்குங்க.
மண்டே புலர்களவு சண்டை நடந்தா விசாரிக்க. அவன் பிச்சான், இவன் கீறினா, அவன் தள்ளினான்னு இங்க வா அப்படின்றது, நீங்க வா ஃபர்ஸ்ட்டுக்கு யார் அடிச்சது அப்படின்றது. இதை செய்யாதீங்க சரியா, இந்த வேலை செய்யாதீங்க. அது பகமை கூப்பிட்டு நீ நானா நீ தம்பி, சண்டை நடக்கத்தான் செய்யும், சலாம் சொல்லு, விசாரிக்காதீங்க. அந்த சண்டே விசாரிக்காதீங்க. சண்டை விசாரிக்கிறேன்னா அவனுக்கு பெரும் பாதிப்பு நடந்ததுன்னா விசாரிங்க. அதை என்னன்னு கேளுங்க. சின்ன சண்டைன்னு வேலை, சின்ன சண்டை நிறைய நான் தள்ளி விட்டான் அப்படின்றப்போ யார் ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டேன்னு கேட்கிறவர் யார், நீ தான் ஃபர்ஸ்ட் தள்ளி விட போற. இப்ப குடும்பத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளி விட்டது வந்து, அதாவது அவன் 2 பேரும் சண்டை பிடிச்சி கொஞ்சம் விட்டு இருந்து அவன் சேர்ந்து விளையாடிப்பான். இவன் இந்த நீதிபதி என்டர் ஆகாம இருந்திருந்தா அழகா அந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் அடுத்த சுத்துல விளையாடிக்கிட்டு இருப்பான். சில பெற்றோர்கள் வேட்டை வந்து பள்ளீரன்னு என்னடா சண்டை பிடிச்ச அப்படின்னு அவன் அந்த முறையிட்டு கத்தினவனே அவன் அழுக நின்று, இவனுக்கு அடி ஒழிச்சு அவன் அழுக நின்று. என்னது அப்படி பெரிய ஒன்று நடக்கல, இங்க இவன் டென்ஷன் ஆயினாண்ட மாதிரி அவன் பார்த்துட்டு சரியா. இவன் டென்ஷனுக்கு பிள்ளை கரைஞ்சிடுறது, அந்த 2 பிள்ளைக்கு இடையிலே பகமை உண்டாது. விசாரிக்க வேணும். சண்டைகள் எது நடந்தால் 2 பேரையும் கூப்பிட்டு சலா அழுவா, அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அழும் நினைக்கிட்டா சலாத்தை கொடுத்து அணைச்சி மோனக்கப்ப நீ நானா நீ தம்பி, நீங்க 2 நீ தங்கச்சி நீ அண்ணன், ஒற்றுமையா இருக்கணும். அதாவது சகோதர சகோதர பிள்ளைகளை சேர்த்து சொல்றேன், ஒற்றுமையா இருக்கணும். சண்டை வரும், வராமலாம் இருக்காது. சண்டை வந்தா நீ விட்டு கொடுக்கணும். சரி ஃபர்ஸ்ட்டுக்கு அவன் கோவப்பட்டா கோவப்பட்டான், இதை பழகுங்க. விசாரி.